அரசு மருத்துவமனைகளில் உள்ள காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படுவதோடு ஒப்பந்த நியமன முறையில் பணியமர்த்தப்பட்ட மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று திமுக வாக்குறுதி அளித்திருந்தது. அதன் தற்போதைய நிலை என்ன? வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா? பார்க்கலாம் விரிவாக. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அரசு மருத்துவமனைகளில் உள்ள காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படுவதோடு ஒப்பந்த நியமன முறையில் தற்போது பணியாற்றும் மருத்துவர்களும் செவிலியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்பதை தேர்தல் வாக்குறுதியாக வழங்கி ஆட்சிக்கு வந்தது திமுக. ஆனால் இன்று திமுக ஆட்சியில் ஒட்டுமொத்த சுகாதாரத்துறையும் நோய்வாய்ப்பட்டிருக்கும் அவல கதிதான் நிலவுகிறது. திரும்பிய பக்கமெல்லாம் மருத்துவர் செவிலியர் பற்றாக்குறை, மருந்து தட்டுப்பாடு, கருவிகள் உபகரணங்கள் செயல்படாமை, நோயாளிகள் அலைக்கழிப்பு, சிறப்பு மருத்துவர்கள் பற்றாக்குறை, திறக்கப்படாத மருத்துவமனை கட்டிடங்கள், புதிதாக திறக்கப்பட்டும் செயல்பாட்டுக்கு வராத மருத்துவமனைகள், மோசமான உள்கட்டமைப்பு என சுகாதாரத்துறைக்குள் 1000 குமுறல்களும் கொந்தளிப்புகளும் வரிசை கட்டி நிற்கின்றன. இந்திய மருத்துவ கவுன்சில் விதிகளின்படி பொது வார்டில் 8 நோயாளிகளுக்கு ஒரு செவிலியர் பணியாற்ற வேண்டும். ஆனால் மதுரை, தஞ்சை, கோவை, சென்னை உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் 80 நோயாளிகளுக்கு ஒரு செவிலியர் மட்டுமே உள்ளனர். ஐசியு, IRCU, பிரசவ அறுவை சிகிச்சை வார்டுகளில் ஒரு நோயாளிக்கு ஒரு செவிலியர் இருக்க வேண்டுமென விதிகள் உள்ளன. ஆனால் மொத்தமே 3 அல்லது 4 செவிலியர்கள் மட்டுமே பணிபுரிகின்றனர். இதில் இன்னும் கொடுமை என்னவென்றால், தமிழக அளவில் டாப் 5 மோசமான செவிலியர் எண்ணிக்கை கொண்ட மருத்துவமனைகளில் மதுரை அரசு மருத்துவமனை முதல் இடத்தில் இருப்பதை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விளம்பர திமுக அரசை ஒப்புக்கொண்டுள்ளது. இங்கு மொத்தமுள்ள 2518 படுக்கைகளுக்கு குறைந்தபட்சம் 1200 செவிலியர்களாவது இருக்க வேண்டும். ஆனால் வெறும் 436 செவிலியர்கள் மட்டுமே பணியாற்றுகின்றனர். செவிலியர் பற்றாக்குறை பட்டியலில் அடுத்தடுத்து வருவது தூத்துக்குடி, நெல்லை, தேனி, தஞ்சை, கோவை மருத்துவமனைகள். அது மட்டுமா, தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார நிலையங்களில் ஏற்கனவே மருத்துவர்கள் பற்றாக்குறையால் நோயாளிகள் உரிய சிகிச்சை பெற முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்த சூழலில் புதிதாக உருவாக்கப்படும் மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார நிலையங்களுக்கு புதிய பணியிடங்களை உருவாக்காமல் மற்ற மருத்துவமனைகளின் பணியிடங்களை குறைத்து மீள் நியமனம் என்ற பெயரில் அங்குள்ள மருத்துவர்களை இடமாற்றம் செய்து வருகிறது இந்த விளம்பர திமுக அரசு. சென்னை கிண்டியில் புதிதாக தொடங்கப்பட்ட அரசு மருத்துவமனைக்கு புதிதாக மருத்துவர்களை நியமிக்காமல் ஸ்டான்லி, ஓமந்தூரார், செங்கல்பட்டு, திருச்சி, சேலம் உள்ளிட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இருந்து மருத்துவர்களை இடமாற்றம் செய்தது. இவ்வாறு செய்வதால் தமிழகம் முழுவதும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதோடு அரசு மருத்துவமனைகளை மட்டுமே நம்பியுள்ள ஏழை மக்களின் சுகாதார தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் உயிரோடு விளையாடும் பெரும் ஆபத்தை உருவாக்கிவிட்டிருக்கிறது இந்த விளம்பர திமுக அரசு. கண்டிப்பாக இது ஒரு ஏமாற்றம் என்பதை விட நம்பிக்கை துரோகம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். என்னவென்றால், நாங்கள் இந்த ஆட்சி அமைந்தால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும், எங்களுக்கு அனைத்து செவிலியர்களையும் இவர்கள் பணி நிரந்தரம் செய்வார்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த வாக்குறுதிக்கு எதிராக இவர்கள் நடந்து கொள்வதும் நவீன முறையிலே உழைப்பை சுரண்டுவதும் எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தேர்தல் வாக்குறுதி ஒருபுறம் இருக்க, தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருந்தாலும் வாய்ப்புகள் வருகிற போது அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் அந்த அரசாங்கம் இருக்கிறது. புதிய மருத்துவமனைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த மருத்துவமனைகளில் செவிலியர்கள் பணியிடங்களே உருவாக்கப்படவில்லை. அப்போது அங்கே வாய்ப்புகள் இருந்தும் செய்யவில்லை.
அதே போல் உயர்நீதிமன்றமானது செவிலியர்களுக்கு சம விலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்று முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பையும் இன்றைக்கு மேல்முறையீடு செய்திருப்பது கண்டிப்பாக இவர்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற மனமில்லாமல் இருக்கக்கூடிய நிலையை தெளிவுபடுத்துகிறது. இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை. அரசு மருத்துவமனைகளில் உள்ள காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் என வாக்குறுதி அளித்துவிட்டு ஆரம்ப சுகாதார நிலையம் தொடங்கி அரசு பொது மருத்துவமனை வரை மருத்துவர் பற்றாக்குறை, செவிலியர்கள் பற்றாக்குறை என தமிழக மக்களை மீள முடியாத துயரில் ஆழ்த்தியுள்ளது இந்த விளம்பர திமுக அரசு. இதய பைபாஸ் அறுவை சிகிச்சையுடன் ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி போன்ற இதயம் தொடர்பான உயிர்காக்கும் சிகிச்சைகளாக இருந்தாலும் சரி, பிற உயிர்காக்கும் அறுவை சிகிச்சைகளாக இருந்தாலும் சரி, ஏன் எலும்பு முறிவு போன்ற சிகிச்சைகளுக்கு கூட மருத்துவர்கள் பற்றாக்குறையால் நோயாளிகள் பல மாதங்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் நிலவுகிறது. இதனால் மக்கள் தனியார் மருத்துவமனைகளை நாட வேண்டிய நிர்பந்தம்தான் திமுக ஆட்சியில் உள்ளது. இதில் எத்தனையோ ஏழை எளிய மக்கள் நோயின் அவதியை பொறுத்துக் கொண்டு வாழ்க்கையை நகர்த்த வேண்டிய கட்டாயத்தில் சாவோடு போராடும் நரக வேதனையை அனுபவித்து வருவது வேதனையின் உச்சம். ஒப்பந்த நியமன முறையில் தற்போது பணியாற்றும் மருத்துவர்களும் செவிலியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்பதை தனது தேர்தல் வாக்குறுதியாக அளித்திருந்தது திமுக. ஆனால் தொகுப்பூதியத்தில் பணியமர்த்தப்பட்ட செவிலியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி இன்றும் வீதியில் இறங்கி போராடிக் கொண்டிருப்பதை என்னவென்று சொல்வது? எங்கள் செவிலியர்கள் 2015 முதல் தேர்வு எழுதி அமர்த்தப்பட்டுள்ளார்கள். ஆனால் இன்று வரையும் அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவதில்லை. இதனால் எங்கள் குடும்ப வாழ்க்கை, வாழ்வாதாரம், குழந்தைங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுலேருந்து அவங்களோட படிப்பு செலவு எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்குது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எல்லா செலவுகளுமே அதிகமாக இருக்குதுன்ற பட்சத்தில் எங்களோட சம்பள விகிதம் அதுக்கு சுத்தமாக பத்த மாட்டேங்குது. இந்த வாழ்வாதாரத்தில் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். கடன் அதுவும் அதிகமாக இருக்குது. எங்களுக்கு லோன் அவைலபிலிட்டியும் கிடையாது. இந்த சம்பளத்துக்கு எங்கே போனாலும் லோன் இல்லை அப்படின்றாங்க. ரெண்டாவது, நீங்கள் நிரந்தர செவிலியர்கள் கிடையாது, லோன் இல்லை அப்படின்னு எங்கேயுமே இல்லைன்றதுனால எங்களோட வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்குது. நாங்கள் இன்னும் அந்த இதுலேருந்து வெளியில் வரவே இல்லை. இதனால் எங்களுக்கு மருத்துவ செலவும் எங்களுக்கு காப்பீடு எதுவும் கிடையாது. அதனால் மருந்து செலவுகளையும் எங்களால் பார்க்க முடியல. செவிலியர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் திரும்ப ஆட்சிக்கு வருவது கடினம். தமிழ்நாடு அரசு மருத்துவமனை, அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களை தாண்டி மக்களை தேடி மருத்துவம், கிராம மருத்துவ சேவை ஆகியவற்றுக்காக ஒப்பந்த முறையில் தொகுப்பூதிய அடிப்படையில் செவிலியர்கள் பணியமர்த்தப்பட்டு பல ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றனர். அவ்வாறு ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்பதை தேர்தல் வாக்குறுதியாக அளித்துவிட்டு ஆட்சிக்கு வந்ததும் அவர்களை போராட்ட கதிக்கு ஆளாக்கி விட்டுள்ளது இந்த விளம்பர திமுக அரசு. இதில் என்ன வேதனை என்றால், நிரந்தர செவிலியர்களுக்கு இணையாக பணி செய்யும் ஒப்பந்த செவிலியர்களுக்கு மிக குறைந்த சம்பளமே வழங்கப்படுகிறது என்பதோடு உரிய மருத்துவப்படி, வீட்டு வாடகைப்படி, அகவிலைப்படி உள்ளிட்ட நிரந்தர செவிலியர்களுக்கான அத்தனை சலுகைகளும் ஒப்பந்த செவிலியர்களுக்கு மறுக்கப்படுகிறது. இப்படி பல பிரச்சனைகளுக்கு இடையிலும் நாள்தோறும் சேவை பணியை தாய் உள்ளத்தோடு செய்து வருகின்றனர் செவிலியர்கள். அவர்களின் ஒரே கோரிக்கையாக இருப்பது சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை திமுக நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான். நீதிமன்றமே இதற்கான உத்தரவை பிறப்பித்துவிட்ட பிறகும் பணி நிரந்தரம் செய்யாமலும் குறைந்தபட்சம் நிரந்தர செவிலியர்களுக்கு இணையான சம்பள உயர்வை வழங்காமலும் அவர்களை வஞ்சித்து வருகிறது விளம்பர திமுக அரசு. இன்றைய திமுக ஆட்சியில் கிராமப்புறங்களில் உள்ள சுகாதார நிலையங்கள் முதல் அரசு மருத்துவமனைகள் வரை மருத்துவர் பற்றாக்குறையால் செவிலியர்களே கர்ப்பிணி பெண்களுக்கு தினம்தோறும் பிரசவம் பார்த்து வரும் சூழலில் அவர்களின் பிரசவத்திற்கே முறையான மகப்பேறு விடுப்பு கிடையாது என்பது வேதனையின் உச்சம். மேலும் 24 மணி நேரமும் ஆரம்ப சுகாதார மையங்களில் தன்னலமின்றி பணிபுரியும் இவர்களுக்கு அவசர விடுப்பும் மறுக்கப்படுகிறது. இதற்கெல்லாம் காரணம் போதிய மருத்துவ பணியாளர்கள் பற்றாக்குறைதான்.
திமுக ஆட்சியில் எந்த ஒரு நிரந்தர செவிலியருக்கான வேக்கண்ட் அவங்க கிரியேட் பண்ணவே இல்லை. எங்களுக்கு அது ஒரு சரியான ஒரு ஏமாற்றமாக தான் தெரியுது. எங்களுடைய செவிலியர்கள் அனைவருமே எல்லாரும் ஒரு நடுத்தர குடும்பத்திலேருந்து தான் வந்திருக்கிறாங்க. அவங்க வரும்போது அரசாங்க வேலை அப்படின்னு 7700 சம்பளத்துக்காக தான் நாங்கள் எல்லாம் வேலைக்கு வந்தோம். அந்த மகப்பேறு பார்க்குற எங்களுக்கு அந்த மகப்பேறு விடுப்பிற்கான ஊதியம் கூட வழங்கப்படலை. எங்களுக்கு சரியான இந்த சென்னையிலலாம் நாங்கள் வாழணும் அப்படின்னாக்க அட்லீஸ்ட் ஒரு 25,000 எங்களுக்கு சேலரி இருக்கணும். வெறும் 18,000 சேலரி தான் எங்களுக்கு கிடைக்குது. அதுலேயுமே 14,000 உயர்த்தின சேலரி கூட சில ஸ்கீமில் உள்ள ஸ்டாஃப் நர்சஸ்க்கு இதுவரை அவங்க வழங்கப்படவில்லை. அதுவுமே அவங்களுக்கு ஏமாற்றமாக தான் இருக்கிறது. செவிலியர்களாகிய நாங்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு தான் ஆளாகி இருக்கிறோம். எங்களுக்கு தெளிவான ஒரு இது கிடையாது. இந்த ஆட்சியில் ரொம்ப ஒரு மன திருப்தி கிடையவே கிடையாது. நாட்டு மக்களை கொரோனா பெருந்தொற்று ஆட்டி படைத்த காலத்தில் தங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் தொய்வின்றி உழைத்து நோய் தொற்றுக்கு உள்ளானவர்கள் குணமடைய அயராது பாடுபட்டவர்களில் செவிலியர்களின் பங்களிப்பு அளப்பரியது. கொரோனா பெருந்தொற்று பரவல் உச்சத்தில் இருந்தபோது தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பணி செய்ய 14,000 ரூபாய் மாத சம்பளத்திற்கு சுமார் 6,000 செவிலியர்களுக்கு தற்காலிக பணி நியமன ஆணை கடந்த 2020ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. திமுகவின் தேர்தல் வாக்குறுதியும் அவர்களை உள்ளடக்கியதாகவே இருந்தது. ஆனால் அவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படாது என கூறி அரசாணை வெளியிட்டு அவர்களின் தலையில் இடியை இறக்கியது விளம்பர திமுக அரசு. இவர்கள் அனைவருமே அரசின் தகுதி தேர்வு எழுதி சுகாதார பணியாளர்கள் தேர்வாணையம் மூலம் பணியில் சேர்க்கப்பட்டவர்கள்தான் என்ற நிலையில் அவர்களை பணி நிரந்தரம் செய்வதில் என்ன பிரச்சனை? ஒப்பந்த நியமன முறையில் பணியாற்றும் மருத்துவர்களையும் செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதி அளித்துவிட்டு அதனை நிறைவேற்ற மறுப்பது ஏன் என்ற கேள்வியும் எழுகிறது. செவிலியர்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட இது ஒரு கேட்டகரி வைஸாக இன்றைக்கி பிரித்து வச்சுருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிரந்தர தன்மையுடைய ஒரு 15,000 செவிலியர்கள், தொகுப்பூதிய முறையில் ஒரு 12,000 செவிலியர்கள், தொகுப்பூதிய முறையத்திலேயே 11 மாதத்துக்கு ஒரு முறை ரிவ்யூ, அதாவது நீட்டிப்பு செய்யும் விதமாக ஒரு 5,000 10,000 செவிலியர்கள். அதே போல் இன்றைக்கி மக்களை தேடி மருத்துவம் என்ற இதில் பல செவிலியர்களை MLHP என்ற அடிப்படையில் அதுவும் இதே போல் 11 மாதத்துக்கு ஒரு முறை நீட்டிப்பு செய்யப்பட்ட செவிலியர்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 40,000 செவிலியர்களுக்கு மேலே இன்றைக்கு இந்த அரசினுடைய பணிக்காக, அதாவது நிரந்தர பணிக்காக காத்து கொண்டு ஏமாற்றத்தை அடைந்து அதிகப்படியான பணி சுமையிலே அரசு திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இப்படி என்றால் மருத்துவத்துறையில் 60% மேலான மருத்துவ பணியாளர்களை ஒப்பந்தம், தொகுப்பூதியம், அவுட்சோர்சிங் முறையில் பணி நியமனம் செய்து துறையின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி விட்டிருக்கிறது விளம்பர திமுக அரசு. கடந்த மார்ச் மாதம் சென்னை கொளத்தூரில் புதிதாக திறக்கப்பட்ட அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட மொத்தம் 266 மருத்துவ பணியாளர்களையும் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்தது பெரும் கண்டனங்களுக்கு ஆளானது. மருத்துவ சேவையில் பொறுப்புடைமை என்பது மிகவும் அவசியம். அவ்வாறு இருக்க சுகாதாரத்துறையில் மக்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் தொடங்கி செவிலியர்கள், வார்ட்பாய் வரை அனைவரையும் ஒப்பந்த முறையில் தற்காலிக பணி நியமனங்களாக நியமனம் செய்தால் பொறுப்புடைமை எவ்வாறு ஏற்படுத்த முடியும் என்பதே மக்களின் ஆதங்கமாக உள்ளது. ஏற்கனவே தங்களை பணி நிரந்தரம் செய்வது தொடர்பான வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி ஒப்பந்த முறையில் பணியமர்த்தப்பட்ட செவிலியர்களும் மருத்துவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையெல்லாம் பொருட்படுத்தாமல் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு மாறாக மேலும் மேலும் ஒப்பந்த முறையில் மருத்துவ பணியாளர்களை நியமனம் செய்து சுகாதாரத்துறையையே சீரழித்து வருகிறது இந்த விளம்பர திமுக அரசு. இந்த லட்சணத்தில் சுகாதாரத்துறையை மக்கள் நல்வாழ்வுத்துறை என்றுதான் அழைக்க வேண்டும். மருத்துவமனைக்கு வருவோரை நோயாளிகள் என்று அழைக்கக்கூடாது, மருத்துவ பயனாளிகள், மருத்துவ பயனாளர்கள் என்றுதான் அழைக்க வேண்டுமென விளம்பர திமுக அரசு போட்ட நாடகம் மக்களை உச்சகட்ட கொதிநிலைக்கு ஆளாக்கிவிட்டிருக்கிறது.